Good morning students. So next நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஆசிட் அன்ஹைட்ரைட். ஸோ ஆசிட் அன்ஹைட்ரைடோட ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரைட் அப்படிங்கிறது ஆசிட்ங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட், அன்ஹைட்ரைட்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கிறோம், 2 அசிட்டிக் ஆசிட் எடுத்துருக்கோம். இந்த ரியாக்ஷன் வந்து முன்னாடியே கொடுத்தனால அந்த இடத்துல கொடுக்கல, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. அப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துருக்கோம், 2 காம்பவுண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம், ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லீனியர் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து கிடைக்கும். அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் அன்ஹைட்ரைட். அப்போ வந்து COO எங்கே பேருக்கு HOH ரிமூவல் ஆயிடும். அப்போ இந்த O குரூப்புங்கிறது ரெண்டுக்கும் காமனாக வந்திருக்கும். தட் இஸ் கால்டு அன்ஹைட்ரைட் காம்பவுண்ட். அன்ஹைட்ரைட் காம்பவுண்டு. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிடோட டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறோம். ஆசிடோட டெரிவேட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் குளோரைடு. ஆசிட் குளோரைடையும் சோடியம் அசிட்டேட். அப்போ அசிட்டிக் ஆசிட்லேருந்து H போனதுக்கப்புறம் NA ஆட் பண்ணால் தட் இஸ் கால்டு சோடியம் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட்டு. அப்போ ஆசிட் ஹேலைடையும் நம்ம யார் ஆட் பண்ணோம், சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடையும் ஆசிட் அன்ஹைட்ரைட் ஆக்ட் ஆகும்போது NaCl ரிமூவ் ஆகும்போது அசிட்டிக் அன்ஹைட்ரைட் வந்து அன்ஹைட்ரைட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து ஆசிட் ஹேலைடு மாதிரியே தான் இனிமேல் வரக்கூடிய எல்லா ரியாக்ஷனுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ். அப்போ என்ன பண்ணுறோம், பை த அடிஷன் ஆஃப் வாட்டர். அப்போ ரியாக்ஷன் என்ன நடக்குது, அசிட்டிக் ஆசிட். அப்போ அசிட்டிக் ஆசிட்லேருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணால் அசிட்டிக் அன்ஹைட்ரைட் கிடைக்கும். அதில் திரும்ப வாட்டர் ஆட் பண்ணால் அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ரியாக்ட் வித் ஆல்கஹால். ரியாக்ட் வித் ஆல்கஹால் நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கோம், ஆல்கஹால் ப்ளஸ் ஆசிட் டு ஃபார்ம் எஸ்டர் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆசிட் மட்டும் இல்லாமல் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் எது ஆட் பண்ணாலும் சரி, அமைடாக இருக்கட்டும், அசிட்டிக் அன்ஹைட்ரைடாக இருக்கும், ஆசிட் குளோரைடாக இருக்கட்டும், எல்லாத்தோடையும் ஆல்கஹால் ஆட் பண்ணால் இட் கேன் பி ஃபார்ம் எஸ்டர். அப்போ யார் எடுத்திருக்கோம், அசிட்டிக் அன்ஹைட்ரைட் ரியாக்ட் வித் எத்தில் ஆல்கஹால். கிடைக்கக்கூடிய சைடு ப்ராடக்ட் மட்டும்தான் மாறும். அப்போ எஸ்டராக கிடைக்குது. அப்போ தட் இஸ் எத்தில் அஸ்டேட்டாக வந்து கிடைக்குது. எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாலும் எத்தில் அஸ்டேட்டாக வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ரியாக்ட் வித் அமோனியா. ஸோ அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹச்சை அந்த அசிட்டேட் அயான் எடுத்துகிட்டு போகும்போது அசிட்டிக் ஆசிட்டாக கிடச்சிருது. இதில் இருக்கக்கூடிய NH2 எங்கே போய் எங்கே ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் குரூப்பில் ஆட் ஆகும்போது அமைடா வந்து கிடைக்குது. இதே ரியாக்ஷனை பின்னாடி ப்ரிப்பரேஷனில் பார்ப்போம். ஹவ் இஸ் அமைட் இஸ் ப்ரிப்பேர்டு, அசிட்டமைட் இஸ் ப்ரிப்பேர்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் PCl5. அப்போ PCl5 ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா PCl5 எப்படி டிசோசியேட் ஆகும், Cl PCl3. அப்போ பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. 2 அசிட்டைல் குளோரைடாகவும் POCl3 சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடாகவும் கிடைக்குது. ஸோ இதான் வந்து ரியாக்ஷனா, இந்த ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் அசிட்டிக் அன்ஹைட்ரைட். இதே மாதிரி ரியாக்ஷன் தான் இனிமேல் வரக்கூடிய எல்லா காம்பவுண்ட்லையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன். இங்கே ரியாக்ஷன் கொடுக்கல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை பற்றி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. யாரோட, ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் இல்லை, ஆசிட் டெரிவேட்டிவ் சொல்லக்கூடிய அசிட்டைல் குளோரைடு ஆட் பண்ணலாம், ஆசிட் குளோரைடு ஆட் பண்ணலாம், ஆசிட் அன்ஹைட்ரைட் ஆட் பண்ணலாம், ஆசிட் அமைட் ஆட் பண்ணலாம். இது ஆட் பண்ணால் இட் கேன் பி கிவ் த எஸ்டர் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ரியாக்ஷனில் வந்து மினரல் ஆசிட் வந்து கேட்டலிஸ்டாக வந்து யூஸ் பண்ணணும். ரிமூவல் ஆஃப் வாட்டர். இந்த ரியாக்ஷன்லேருந்து வாட்டர் என்ன பண்ணும், ரிமூவல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதான் கொடுத்துருக்காங்க, ஆல்கஹாலிசிஸ் ஆஃப் ஆசிட் குளோரைடு ஆசிட் அன்ஹைட்ரைடை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு என்ன கிடைக்கும், எஸ்டர் தான் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுனால இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. எஸ்டர் அப்படிங்கிறது ஒரு கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸு. இது கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பிளசன்ட் ஸ்மெல்லாக வந்து இருக்கும். அதோட ஃப்ளேவரை வச்சு தான் நம்ம கீழே வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அமைல் அஸ்டேட் அப்படிங்கிறது இதுலேருந்து கிடச்சிருக்குன்னா பனானாலேருந்து, எத்தில் பியூட்ரேட்டுங்கிறது பைனாப்பிள், ஆக்டைல் அசிட்டேட் அப்படிங்கிறது ஆரஞ்சுலேருந்து இருக்குது, அமைல் பியூரேட்டுங்கிறது ஆம்பிகோட்லேருந்து கிடச்சிருக்கு. அப்போ நேச்சுரல் சோர்ஸில் நிறையா இதில் பிளசன்ட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா அதில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டு தான் முக்கியமான காரணம். எஸ்டர்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஹைட்ராலிசிஸ் ஆல்ரெடி நம்ம எஸ்டரோட ஹைட்ராலிசிஸ் சொல்லி பார்த்தாச்சு. எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைக்கும். அதாவது ரிவர்சபிள் ரியாக்ஷனாக வந்து இருக்கும். இது நிறைய நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த ரியாக்ஷன் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். அப்போ எஸ்டரிஃபிகேஷன்னா ஆல்கஹால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்கஹாலையும் கார்பாக்சிலிக் ஆசிடையும் ஆட் பண்ணி எஸ்டரா மாற்றுறதுக்கு பேர் தான் எஸ்டரிஃபிகேஷன். டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது, நார்மலாக இருக்கக்கூடிய எஸ்டரை விட ஹையர் எஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா C2H5 இதான் ஆல்கஹால் கொடுத்த குரூப், எத்தில் ஆல்கஹால் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குது. பட் இந்த 2 கார்பனோட ஹையஸ்ட் கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹால் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யாரை யூஸ் பண்ணுறோம், 3 கார்பன் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணால் இங்கே 3 கார்பன் இருக்கக்கூடிய ப்ரொபைல் ஆல்கஹால் என்ன பண்ணால் அந்த 2 கார்பன் குரூப் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், ஹையர் ஆல்கேனா இப்போ 2 இருந்தது இங்கே என்ன சப்ஸ்டியூட் ஆகும், 3 வந்து இருக்கும். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் குரூப்பை அதை விட ஹையர் கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹாலால் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அமோனியாலிசிஸ். ஸோ அமோனியாலிசிஸ்னா அமோனியாவை ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன நடக்கும், அமோனியா எப்படி பிரியும், HNH2 பிரியும். அப்போ அந்த ஆல்கஹால் குரூப் ஹச் எடுத்துக்கிறோம், இந்த CH3CO குரூப் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எதை எடுத்துக்கிறோம்னா NH2 குரூப் எடுக்கும். அப்போ அசிட்டமைடு வந்து கிடைக்கும். இதே ரியாக்ஷன் தான் முன்னாடியும் பார்த்துருந்தோம். அங்கே அசிட்டிக் அன்ஹைட்ரேட் வச்சு எடுத்திருந்தோம், இங்கே என்ன எடுத்திருக்கோம், எஸ்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், எஸ்டர்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அனதர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா கிளைசன் காண்டன்சேஷன் நேமிங் ரியாக்ஷன். ஸோ அப்போ எஸ்டர் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் ஒன் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய நம்ம எஸ்டரை எடுத்துட்டு செல்ஃப் காண்டன்சேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஈத்தாக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது தட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ், ஒரு சால்ட்னால ஸ்ட்ராங் பேஸ். அப்போ ரெண்டுமே சேம் காம்பவுண்ட் எத்தில் அசிட்டேட் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டரில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன் அந்த ஆல்கஹால் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணுது, அங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், CH3CO இந்த குரூப்பை அப்படியே அட்டாச் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், CH2CO2H5 சொல்லக்கூடிய எத்தில் அசிட்டோ அசிட்டேட்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு பீட்டா கீட்டோ எஸ்டர். இதுக்கு பேர் தான் என்னது, கிளைசன் காண்டன்சேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் PCl5 ரியாக்ஷன். அப்போ PCl5 எப்படி டிசோசியேட் ஆகும் நம்ம ஆல்ரெடி தெரியும், PCl3 ஆகும் Cl2. அப்போ எப்படி பிரியும், இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது அசிட்டைல் குளோரைடாகவும் எத்தில் ஆல்கஹாலாகவும் கிடைக்குது. எஸ்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆசிட் அமைடு. ஸோ ஆசிட் அமைட்னா ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, CONH2. அப்போ ஆசிட்ல இருக்கக்கூடிய OH பார்ட்டை NH2 குரூப், அது அமோனியாவிலிருந்து NH போனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது NH2 அமீன் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் ரீப்ளேஸ் பண்ணுனா அப்படின்னா தட் இஸ் கால்டு அமைடு. அதுக்கு பேர் என்னது, அமைடு. இதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி படித்த அதே மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். என்ன பண்ணும், அந்த ஆசிட் குளோரைடுனா Cl மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் இன்வால்வ் ஆகும். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு ஆர் அசிடிக் அன்ஹைட்ரேட் ஆசிட் டெரிவேட்டிவை எடுத்துக்கிட்டு நம்ம அமோனியாவை ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அமைடு வந்து கிடைக்கும். அப்போ இங்கே அசிட்டைல் குளோரைடு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அசிட்டமைடு கிடைக்குது. சைட் ப்ராடக்ட் மட்டும்தான் என்ன ஆகும்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அமோனியம் கார்பாக்சிலேட். இந்த அமோனியம் கார்பாக்சிலேட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா CH3COOHன்னு சொல்லக்கூடிய அசிட்டிக் ஆசிடோட யாரை சேர்க்குறோம், அமோனியாவை சேர்க்குறோம். சேர்க்கும்போது என்னன்னா அமோனியம் அசிட்டேட், இந்த NH3 குரூப் வந்து அப்படியே அதோட சேரும்போது COONH4 சொல்லக்கூடிய காம்பவுண்ட் கிடைக்கும். இதை ஃபர்தராக ஹீட் பண்ண என்ன பண்ணும்னா இங்கேருந்து H2 இங்கேருந்து O ரிமூவல் ஆயிரும். அப்போ H2O ரிமூவல் ஆனாக்க என்ன கிடைக்கும், அமைடு குரூப், அசிட்டமைடு குரூப். அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணால் அசிட்டமைடா வந்து கிடைக்கும். பென்சோயிக் ஆசிட் யூஸ் பண்ணால் பென்சமைடா வந்து கிடைக்கும். ப்ரோப்பனாயிக் ஆசிட் யூஸ் பண்ணால் ப்ரோப்பனமைடா வந்து கிடைக்கும். அப்போ என்ன காம்பவுண்ட் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்சியல் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அல்கைல் சைனைடு. அல்கைல் சைனைடுங்கிறது யார், CH3 குரூப், CN குரூப், சைனைடு குரூப்பு. அப்போ சைனைடில் என்னென்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். வாட்டரை ஆட் பண்ணுறோம். அப்போ வாட்டர் எப்படி பிரியும், H+ ஆகும் OH- ஆகும் பிரியும். அப்போ H+ என்ன பண்ணும், ஹைட்ராலிஸ் பண்ணும்போது ஸோ எப்பயுமே H+ வந்து இப்படி தான் வாட்டர் வந்து H+ OH- தான் பிரியும். பட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட்டை பொறுத்து இது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H+ OH- பிரியாமல் ஓவாவும் H2ஆகவும் பிரியும். ஏன்னா இங்கே ட்ரிபிள் பாண்டு இருக்கும், அதில் 2 பாண்டு பிரேக் ஆகும். அப்போ 2 பாண்டு பிரேக் ஆகும்போது H+ OH- சேர முடியாது. ஏன்னா ஆக்சிஜனுக்கு கேன் பி ஃபார்ம் ஆஃப் டபுள் பாண்டு. அப்போ என்ன பண்ணும், டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது இங்கே ஓவாவும் இங்கே H2ஆகவும் ஃபார்ம் ஆகும். அப்போ ஓவாவும் H2ஆகவும் ஃபார்ம் ஆகி அசிட்டமைடா கிடைக்கும். இதே காம்பவுண்டை ஃபர்தராக வந்து ஹைட்ராலிஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே H2O அப்படின்னு சொல்லக்கூடிய அமோனியம் அசிட்டேட்டாக கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து காம்பவுண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமைடு, அசிட்டமைடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஆம்ஃபோட்டரிக் நேச்சர் மீன்ஸ் ஆசிடாகவும் செயல்படும் பேஸாகவும் செயல்படும். போத் ஆசிட் அண்ட் பேசிக் கேரக்டர். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அமைடு அப்படிங்கிறது போத் ஆசிட் அண்ட் பேசிக் கேரக்டரோட இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஆசிட் ஆட் பண்ணும்போது அது பேஸாக வந்து செயல்படும். அப்போ என்ன பண்ணும், இந்த நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், அதை அப்படியே டொனேட் பண்ணி அப்படியே அக்செப்ட் பண்ணும். அப்போ ஆல்ரெடி 8th லெசனில் பார்த்துருக்கும், டொனேஷன் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு காம்பவுண்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுச்சுன்னா அது வீக் ஆசிடாக இருக்கும், வீக் பேஸாக வந்து இருக்கும். லூயிஸ் பேஸாக வந்து இருக்கும். அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது இட் கேன் பி ஃபார்ம் அசிட்டமைடு ஹைட்ரோகுளோரைடு சொல்லக்கூடிய ஒரு சால்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் மெட்டல்ங்கிறது எப்பவுமே பாசிட்டிவாக வந்து இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல ரியாக்ட் ஆகும்போது இட் கேன் பி ஃபார்ம் சோடியம் அஸ்டபேன்னு சொல்லக்கூடிய வித் எலிமினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ எந்த காம்பவுண்ட் ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் பண்ணோம்னா அந்த சப்ஸ்டன்ஸ் ஆசிடாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சோடியமோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜனை வந்து எலிமினேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அமைடை ஹைட்ராலிஸ் பண்ணுறோம் பை யூசிங் ஆசிட் அண்ட் பேஸ். 2 கண்டிஷனில் எடுக்கிறோம். ஆசிட் எடுத்து ஹைட்ராலிஸ் பண்ணால் அசிட்டிக் ஆசிடாக கிடைக்கும். பட் பேஸ் எடுத்து ரியாக்ட் பண்ணோம்னா அதே மாதிரி தான் இப்போ ரியாக்ட் பண்ணும். பட் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய ஹச் இங்கே இருக்கக்கூடிய NH2 சேரும்போது அமோனியாவாக ரிமூவ் ஆயிடுது. அமோனியாவாக ரிமூவ் சோடியம் அசிட்டேட்டாக வந்து அதாவது சால்ட் ஆஃப் ஆசிடாக வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன். வாட் இஸ் டீஹைட்ரேஷன்? ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், P2O5 குட் டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட். இங்கேருந்து ஹச் இங்கேருந்து ஓவை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா என்ன, H2O போயிடும். பேலன்ஸ் யார் இருக்கா, CH3 C ட்ரிபிள் பாண்ட் N சொல்லக்கூடிய சைனடா வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாஃப்மேன் டீக்ரடைசேஷன் ரியாக்ஷன். அப்போ ஹாஃப்மேன் டீக்ரடைசேஷன் எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ நமக்கு அங்கே ஞாபகம் வேண்டியது ஒரு ஹாலஜனும் ஒரு பேசிக் காம்பவுண்டும். அப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஹாலஜன் யார், புரோமின் யூஸ் பண்ணுறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் KOHல ஆட் பண்ணுறோம். அப்போ இது என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைடு காம்பவுண்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ அமைடு ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா அந்த CO குரூப்பு, அந்த CO இருக்கக்கூடிய குரூப்பு கார்பனேட் சால்ட்டாக ரிமூவல் ஆயிரும். அப்போ என்ன சேர்ந்துடும், இது 2 சேரும்போது ஒரு பிரைமரி அமீனா வந்து கிடைக்கும். அப்போ என்ன காம்பவுண்ட் எடுக்கிறோமோ 1 2 கார்பன் இருக்கு. இந்த 2 கார்பன் நம்ம எடுத்துட்டோம்னா அதோட ஒரு கார்பன் லெஸ் தென் இருக்கக்கூடிய அமீனா வந்து கிடைக்கும். அமீனா வந்து கிடைக்கும். என்னவா கிடைக்கும், அமீனா வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இங்கே 2 கார்பன் இருக்கு, இங்கே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய அமீனா வந்து கிடைக்கும். அப்போ ஹாஃப்மேன் டீக்ரடைசேஷன்ங்கிறது நம்ம அமைடு காம்பவுண்ட் எடுத்துட்டு டீக்ரடைசேஷன் பண்ணும்போது லெஸ் தென் 1 கார்பன் இருக்கக்கூடிய அமீன் காம்பவுண்டை கொடுக்கும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ஹாலஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஒரு பேசிக் காம்பவுண்ட். சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பண்ணலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், சோடியம் கார்பனேட்டாகவும் சோடியம் புரோமைடாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமைடை வந்து ரிடக்ஷன் பண்ணுறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆட் பண்ணும்போது இட் கேன் பி ஃபார்ம் அமீனை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ இங்கே ஒரு H2 இங்கே ஒரு H2 ஆட் பண்ணும்போது இது வாட்டராக ரிமூவ் ஆயிரும். அந்த H கார்பன் ஆக்சிஜன் போன இடத்துல அந்த ஹைட்ரஜன் வந்து சேர்ந்துடும். கார்பன் போன இடத்துல ஆக்சிஜன் ரிமூவ் ஆன இடத்துல ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிரும். யூசஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். நம்ம இப்போ இது முன்னாடி பார்த்தா கார்பாக்சிலிக் ஆசிடோட யூசஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிடோட யூசஸ். ஃபார்மிக் ஆசிடோட மெயின் யூசஸ் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஹைட்ஸ். நம்ம ஸ்கின் செப்பல்ஸ் ஷூலாம் செய்கிறோம், லெதர் ஷூ செய்யும்போது அந்த தோலில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற இடத்துல யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் அப்படிங்கிறது காலில் வந்து சின்ன சின்ன கட்டி இந்த ஆனியன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேஷனாக ஃப்ரூட் ஜூஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அஸ்டிக் ஆசிட் ஒரு இம்பார்ட்டன்டானது பார்த்தீங்கன்னா வினிகரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஊறுகாய் அதெல்லாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் சேர்ப்பாங்க. அந்த வினிகரை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் செல்லோஸ் அசிட்டேட், பாலிவினைல் அசிட்டேட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பென்சோயிக் ஆசிடோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோயிட் ப்ரிசர்வேஷன். இந்த ப்ரிசர்வேஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா யூரினரி ஆன்டிசெப்டிக்காக வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்னால டைஸ் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அசிட்டைல் குளோரைடுங்கிறது ஒரு குரூப்பில் அஸ்டைலேஷன் பண்ணுற இடத்துல வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் ஒரு நம்ம எடுக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டில் OH NH2 குரூப் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அஸ்டைல் குளோரைடுங்கிறது ஆஸ்பிரின் அண்டு ஃபினாஸ்டினின் இந்த காம்பவுண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல ஆஸ்பிரின்ங்கிறது டேப்லெட், ரெண்டுமே டேப்லெட் தான். ஆஸ்பிரின்ங்கிறது தெரியும் நமக்கு தலைவலி பெயின் கில்லரை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எத்தில் அஸ்டேட். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டர் காம்பவுண்டு. அப்போ எஸ்டர் காம்பவுண்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கனால ஃப்ரூட் வந்து என்சைம்ஸ் எசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் அஸ்டோஸ்டேட் சொல்லக்கூடிய கிளெமென்சன் காண்டன்சேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ரியேஜன் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ப்ரிப்பேர் பண்ண இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இதான் வந்து இதனோட இம்பார்ட்டன்டான யூசஸ். மோஸ்ட் ஆஃப் த ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அஸ்டிலேட்டிங் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.